கர்த்தர் சொல்றாரு, சாந்த குணமுள்ளவர்கள் நல்லா சாப்பிடுவீங்க. ரெண்டாவது, கர்த்தரை துதிப்பீர்கள். மூன்றாவது, உங்க இருதயம், உங்க ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், நல்லா வேலை செய்யுன்றேன், நல்லா அது செயல்படும், அட்டாக்க வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் புதிய இருதயமே உண்டாகும்ன்றாரு. ஹலோ, எத்தனை பேர் ஆமென்? யாராவது அப்படி இருக்கீங்களான்னு தெரியல. ஏன் இந்த வார்த்தை வருது எனக்கு தெரியல. ஹார்ட்ல ப்ராப்ளத்தோட, ஹார்ட் ஏதோ செய்யுதுன்ற பயத்தோட இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் சொல்றாரு, உன் ஹார்ட் என்ன சொல்லுது? உன் வயது திரும்ப, நீ வாலிப காலத்துல உன் ஹார்ட் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி திரும்ப ஆகும்ன்றாரு கர்த்தர். உன் இருதயம் வாழுன்றாரு கர்த்தர். சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தர் நல்லவர் என்று இந்த உலகத்துக்கு அறிவிப்பீர்கள். கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் கரத்தினால உன் ஹார்ட்டுக்கு ஆபரேஷனே இல்லாம சுகப்படுத்துவேன். பைபிள் சொல்லுது, பிணியாளிகளை குணமாக்கும்படி தேவனுடைய கரம் ஆலயத்திலே நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த நீட்டப்பட்ட கரத்தை தான் நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப அந்த கரம் உங்க மேல வந்து இப்ப இறங்குது. சுகமாவீர்கள், சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள், வியாதியே இல்லாமல் வாழ்வீர்கள். ஒருவேளை வியாதி இருந்தாலும் வியாதி நீங்கி சௌக்கியம் அடைகிறதை உங்கள் சரீரத்தில் இப்பொழுது உணர்வீர்கள், இப்பொழுது உணர்வீர்கள்.